ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோடாக் லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இது யாருக்காக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா, எக்ஸ்பெஷலி வந்து பிகாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே வந்து பார்த்தீங்கன்னா பெர் இயருக்கு வந்து 30,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த ஸ்காலர்ஷிப்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா முதல்ல எலிஜிபிலிட்டி நீங்கள் வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும். அது யாரெல்லாம் இதுக்கு வந்து தகுதியுள்ள நபர்கள், இதுக்கு எப்படி நம்ம வந்து அப்ளை பண்ணுறது, அப்ளை பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிபிகேஷன்ல வரும். ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இந்த ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராமுக்கான அப்ளை லிங்க் என்ன பண்ணிருக்கேன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நோட்டிபிகேஷன் வந்து நம்ம வியூ பண்ணி பார்க்கணும். எல்லாருமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணிட முடியாது. இந்த கோடாக் லைஃப் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற இந்த கம்பெனி என்ன பண்றாங்க அப்படின்னா இயர்லி ஒன்ஸ் வந்து ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இது யாருக்காக அப்படின்னா எஜுகேஷன் ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அவங்களுடைய டர்ன் ஓவர் இயர்லி ஒன்ஸ் வந்து டர்ன் ஓவர் அப்படிங்கிறது இருக்கும் ஒவ்வொரு கம்பெனிக்குமே. அவங்களுடைய டர்ன் ஓவர்ல இருந்து குறிப்பிட்ட ஒரு தொகையை ஃபண்டை வந்து ஒதுக்கி தகுதி உள்ள மாணவர்களுக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்டைஃபண்டா, அதாவது வந்து ஸ்காலர்ஷிப்பா ஒரு ஊக்கத்தொகையா வந்து என்ன பண்றாங்கன்னா ப்ரொவைட் பண்றாங்க. அந்த அமௌண்ட் உங்களுக்கு வந்து ஸ்கூல் காலேஜ் சாரி அது வந்து முழுக்க முழுக்க வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான். உங்க காலேஜுக்கு தேவையான உபகரணங்கள் வாங்குறதா இருக்கட்டும், ஃபீஸ் பேமெண்ட் பண்றதா இருக்கட்டும், ஹாஸ்டல்ஸ்க்கு நீங்க வந்து தங்கி படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய அமௌண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 30,000 ரூபாய் பெர் இயருக்கு உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இது வந்து முழுக்க முழுக்க யாருக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர் பிகாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் இது வந்து கொடுக்குறாங்க. அதுவுமே வந்து நம்ம இந்தியாவில் தமிழ்நாடு மற்றும் மகாராஷ்டிரா இந்த ரெண்டு ஸ்டேட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற வந்து சொல்றாங்க. நம்ம வந்து தமிழ் அப்படிங்கிறதுனால தமிழ்நாட்டில் 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிகாம் ஸ்டூடெண்ட் தாராளமாக இதுக்கு நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்ளை பண்ணலாம். அதுவுமே வந்து இந்த 2024-25 இந்த இயர்ல நீங்க ஃபர்ஸ்ட் இயர் வந்து ஜாயின் பண்ணிருக்கணும் அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க. பிளஸ் டூல நல்ல ஒரு ஸ்கோர் மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னாலும் இதுக்கு நீங்க வந்து ட்ரை பண்ணலாம் அப்படிங்கறத சொல்றாங்க. இதுக்கான நோட்டிபிகேஷன் நம்ம ஒன் பை ஒன்னா வியூ பண்ணி பார்க்கலாம். இதுல கீழே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறத பார்க்கும்போது கோடாக் லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் 2024-25 அப்படிங்கிறதுல இந்த அப்ளிகேஷன் என்ரோல்மெண்ட் பண்றது வந்து மஸ்டா வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிகாம் ப்ரோக்ராமிங்கா வந்து இருக்கணும். அந்த ப்ரோக்ராமிங்குமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கா ஒரு சில காலேஜ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜ்ல மட்டும்தான் நீங்க வந்து படிக்கணும் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன காலேஜ் அப்படிங்கறதையும் உங்களுக்கு கீழே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காலேஜ் நேம் மட்டும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இதுல வந்து வீரியா மெமரியல் ஸ்ரீ புஷ்பம் காலேஜ் வந்து தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய காலேஜ் வந்து ஷோ பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மதுரையில் இருக்கக்கூடிய நாடார் மகாராஜா சங்கம்ல இருந்து நடத்தக்கூடிய காலேஜ் வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய காலேஜ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் தான் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய காலேஜஸ், சேலத்தில் இருக்கக்கூடிய காலேஜஸ், அதே மாதிரி நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய காலேஜ்னு சொல்லிட்டு உங்களுக்கு தனித்தனியா வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒன் பை ஒன்னா வந்து இந்த காலேஜ்ல நீங்க பிகாம் ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இதுக்கு நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க மஸ்டா. இதுல அப்ளிகேட்டர் மஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோர் உங்களுடைய 10th + 2ல நீங்க வந்து 65% மேல கண்டிப்பா மார்க் வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கறது வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் அப்ளிகேண்ட் மஸ்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த 2023-24 இந்த கல்வி ஆண்டுல நீங்க +2 வந்து பாஸ் பண்ணிருக்கணும் அப்படிங்கறதையும் உங்களுக்கு தெளிவா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து முக்கியமா நீங்க வந்து எலிஜிபிலிட்டி ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய ஆண்டு வருமானம், உங்களுடைய பேரண்டோடைய ஆனுவல் இன்கம் வந்து 3,60,000 ரூபாய்க்குள்ள இருக்கிற மாதிரி நீங்க வந்து பாத்துக்கோங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. இதுக்கு நீங்க வந்து ஒரு ப்ரூஃபா வந்து இன்கம் சர்டிபிகேட் நீங்க வந்து அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கறதையும் உங்களுக்கு தெளிவா இதுல வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ இந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா நீங்க வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா தாராளமாக நீங்க என்ன பண்ணலாம்னா ஆன்லைன்ல அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணலாம். இது அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து கேட்கறாங்க அப்படிங்கிற பார்க்கும்போது உங்களுடைய 10th 12th மார்க் ஷீட், அதுக்கப்புறம் உங்களுடைய கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப், ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, இதுல ஏதாச்சும் ஒண்ணு. கரண்ட் இயர் அகாடமிக்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க அட்மிஷன் போட்டு அந்த பேமெண்ட் ரெசிப்ட் இல்லைன்னா அட்மிஷன் லெட்டர் அப்படிங்கறது உங்களுக்கு வந்து கேட்கறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டூடெண்டோட ஐடி கார்டு அப்படின்னா போனஃபைட் சர்டிபிகேட் அப்படிங்கிற வந்து கேட்கறாங்க. அதுக்கப்புறம் இன்கம் ப்ரூஃப்காக வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் 16A இன்கம் சர்டிபிகேட் நீங்க வந்து சம்பந்தப்பட்ட அந்த அத்தாரிட்டி கிட்ட நீங்க வாங்கி வந்து அட்டாச் பண்ணணும் அப்படிங்கறத சொல்றாங்க. பேங்க் அக்கௌண்ட்டுக்கான டீடைல்ஸ் வந்து கேட்கறாங்க. பேங்க் டீடைல்ஸ் அப்படின்னா பேங்க் பாஸ்புக் அப்படின்னா கேன்சலேஷன் செக் லீஃப் வந்து கேட்கறாங்க. இப்போ ரீசெண்டா எடுத்துக்கக்கூடிய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து கேட்கறாங்க. இந்த 5-6 டாக்குமெண்ட்ஸுமே நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா மேனுவலா ரெடி பண்ணிட்டு சம்பந்தப்பட்ட அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன்ல போயிட்டு நீங்க வந்து ஃபில் பண்ணணும் அப்படிங்கறத சொல்றாங்க. இப்போ இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து அப்ளை நவுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அங்க போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா அப்ளை பண்ணலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் பிகாம் வந்து ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். இது ரிலேட்டடா உங்களுக்கு வேற ஏதாவது ஃபர்தரா வந்து பார்த்தீங்கன்னா டவுட்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு உண்டான டவுட்ஸ் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.